நீங்க ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆக போறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹவு டு சூஸ் கரெக்ட் மென்டார். எப்படி உங்களுக்கான கரெக்டான மென்டாரை நீங்க சூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஒரு ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கில்ஃபுல்லாவும் இருக்காங்க, ஆனா நோ பிசினஸ் மைண்ட் செட்னா அதுவும் ஃபெயிலியர் தான். ஏன்னா ஒரு ஆர்ட் லைஃபை சூஸ் பண்ணிட்டு ஒன்லி பிசினஸ் மட்டும் பாக்குறாங்கன்னா அதுவும் ஃபெயிலியர் தான். இப்போ உங்க மென்டார் எப்படி இருக்கணும்னா ஸ்கில்ஃபுல்லாவும் இருக்கணும், அதே மாதிரி ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டாவும் இருக்கணும். அப்போதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எடிசன் பார்த்தீங்கன்னா த கிரேட் சயின்டிஸ்ட், த கிரேட் இன்வென்டர். அவரோட இன்வென்ஷனை எப்படி பிஸ்னஸாக பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஐடியாவோட இருந்தனால மட்டும்தான் அவர் இறக்கும் போது அவரோட நெட்வொர்த் 12 மில்லியன் இருந்தது. ஆனால் டெஸ்லா பார்த்தீங்கன்னா த கிரேட் சயின்டிஸ்ட், அவரும் நிறைய இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த இன்வென்ஷனை வச்சுனே அவர் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அவர் இறக்கும் போது பேக்கெட்ல வெறும் 4 சென்ட்டும் ஒரு ஹோட்டல் ரூம்ல தனியாக இறந்து கிடந்தாரு. ஸோ நீங்க சூஸ் பண்ற மென்டர் எப்படி இருக்கணும்னா நல்லா ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும், நல்ல ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டாகவும் இருக்கணும். உங்களுக்கு எப்படி ஷாப் வைக்கிறது, அதை எப்படி ரன் பண்றது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் உங்களை கைட் பண்ணணும். அப்போதான் உங்க லைஃப் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகும். நம்ம எந்த மாதிரி மென்டார் நம்ம சூஸ் பண்ண போறோமோ அவங்கள மாதிரி தான் நம்ம மாற போறோம். ஸோ உங்க மென்டாரை நீங்க பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க பிகினர் டேட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.